மண்டே ஆஃப்டர்நூன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சதும் வீட்டுக்கு தேவையான ப்ரொவிஷன்லாம் லிஸ்ட்டு போட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து அனுப்பியிருந்தேன். அவரும் ப்ரொவிஷன்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. எப்போ நான் ப்ரொவிஷன் வாங்க போனாலும் பார்க்குறதெல்லாம் வாங்குற மாதிரி இருக்குது. அதனால் மேக்ஸிமம் என் ஹஸ்பண்ட் கிட்டேயே லிஸ்ட்டை போட்டு கொடுத்துருவேன். வாங்கிட்டு வந்த ப்ரொவிஷனில் எதுவுமே ரீஃபில் பண்ணலை, எல்லாமே அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா பொங்கலுக்காக கண்டெய்னர்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுற ஒர்க் இருக்குது, அதனால் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஆயில் ஐட்டம் அண்ட் டிட்டர்ஜென்ட் மட்டும் எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் லீக்கேஜ் ஆனால் கூட எல்லா பொருளுமே ஸ்ப்ரெட் ஆகிடும் அப்படின்றதுனால எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு லஞ்சுக்கு கருவாடு முட்டை போட்டு அப்படியே குழம்பாக தான் வைக்க போகிறேன். நான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே பாப்பாவுக்கு மட்டும் என் ஹஸ்பண்ட் எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிட்டாரு. இந்த கருவாடு எங்கள் பாட்டி அவங்க ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இது பேர் கச்சி கருவாடுன்னு சொன்னாங்க. பார்க்க நெத்திலி கருவாடு மாதிரியே இருந்தது. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். என் ஹஸ்பண்டுக்கு அடிக்கடி கோல்ட் ஆகுது அப்படின்ட்டு இதை கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 1 month ஆயிடுச்சு. நான் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இது கூடவே எக்கை வச்சு இன்னைக்கு லஞ்சை முடிச்சாச்சு. இன்னைக்கு டே எனக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேட்டா பை பை.